வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்தது. அண்ட் அன்றைக்கி ஹேர் வாஷ் டேயும் கூட. ஸோ காலையிலேயே வந்து ஹேர் வாஷும் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மாய்ஸ்சரைஸ் தலையை காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடையிலேயே வந்து அம்மாவோட பர்த்டே இருந்தது. இந்த இதில் வந்து மொபைல் அண்ட் டேப் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டேபை வச்சு பார்த்து நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஷாப்பிங் போனப்போ வந்து எடுத்த கிளிப்பு. இதுக்கான வீடியோவும் வந்து நான் ஒரு சின்ன vlog வீடியோ மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். பட் அப்படியே ஒரு தாட்டம் இருந்துக்கிட்டு இருந்தது. வுட் அண்ட் லுக்கில் ஒரு 5 ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி இந்த டிசைன்ஸோடு இருந்தது. இது எனக்கு பார்த்ததுமே வந்து மாதிரி இருக்கும், அப்படியே நம்ம வந்து கவர் மேலே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பிரிக்கிறேன். கடைசியில் பார்த்தா அது வந்து வெறும் பேப்பர் தான் போல். சரி, ஓகே, நல்ல வேலையாக நம்ம இன்னொரு கார்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பண்ணி விஷ் கார்டெலாம் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜ் வந்து மறுநாள் தான் இருந்தது. மறுநாள் காலையிலே வந்து கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் மந்தில் எடிட் பண்ணது. இடையில எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ப்ளஸ் என்னோடய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆனதுனால இப்போ தான் இந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியுது. இந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. அண்ட் அன்றைக்கி ஹேர் வாஷ் டேயும் கூட. ஸோ காலையிலேயே வந்து ஹேர் வாஷும் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டு என்னோடய ஸ்கின் கேரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தலைமுடியை பிடிச்சி துண்டை வச்சு நல்லா ஈரத்தெல்லாம் ஊற்றி எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, அடுத்து தலையை காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடையிலேயே வந்து அம்மாவோட பர்த்டேக்காகவும் அண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொருள் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பொருள் வந்து அன்றைக்கி தான் டெலிவரி ஆயிருந்தது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அன்பாக்சிங் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த வீடியோ தனியாக வரும். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஒர்க்கை வந்து நான் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே வேலையும் பார்த்துக்கிட்டு தலையும் வந்து காய வச்சுட்டேன். தலைமுடி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக ஆயில் தடவி அப்படியே தலையை சிக்கெடுத்து சீவி பின்னிக்கிட்டேன். அண்ட் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எப்போவுமே வந்து நுனி முடி வரைக்குமே வந்து பின்னி மடித்து ஹேர் பேண்ட் போட்டுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கும் வந்து பண்ணியிருந்தேன். We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரைபேட் ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரைபேட் ஸ்டாண்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்னோடய ஸ்டாண்டு வந்து நான் வச்சுருந்தேன். அந்த ஸ்டாண்டு வந்து வீணாக போயிடுச்சு அண்ட் அதோடய ஸ்க்ரூலாம் வந்து தொலைஞ்சு போயிட்டு அதனால் திரும்ப இன்னொன்று அதே மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டப்போ எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து 707 rupees வந்து வந்திருந்தது. ஸோ இந்த பாக்ஸை பிரித்து அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பெரிய ஹோல்டர் வந்து இருந்தது. இது வந்து டேப்லாம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஹோல்டர் கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து மொபைல்லாம் வந்து மாற்றுற மாதிரி இன்னொரு ஹோல்டருமே வந்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் வாங்கினப்போ வந்து மொபைல் சைஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹோல்டர் கிடச்சிருந்தது. இந்த இதில் வந்து மொபைல் அண்ட் டேப் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹோல்டர் வந்திருந்தது. அடுத்தது வந்து அந்த ஸ்டாண்டை மாற்ற அந்த கம்பியும் வந்து வந்திருந்தது. மொத்தம் இந்த பாக்ஸில் வந்து 4 பீஸாக வந்து வந்திருந்தது. ஸோ அதை நான் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து அந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேபிளில் வந்து மாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது, டைட்டாக இருக்கா, நல்லா கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டேபிளில் மாட்டி டைட் வச்சதுமே வந்து ஸ்டாண்ட் வந்து நல்லா பக்காவாக நின்றுட்டு அண்ட் அந்த ஸ்டாண்டுமே வந்து நம்மளோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் வந்து இருந்துச்சு. அதுவுமே வந்து ஓகேவாக தான் இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக அந்த மொபைல் ஹோல்டர் மாற்ற அந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து நம்ம லூஸ் பண்ணி எந்த ஆங்கிளில் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் டேபுக்கான அந்த பெரிய
ஹோல்டரை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து டேபை வச்சு பார்த்தா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நமக்கு தேவையான ஆங்கிளில் நமக்கு தேவையான சைஸில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் ஸ்டாண்ட் நம்ம வந்து கீழே டேபிளில் டைட் வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டுமே வந்து ஆடாமல் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயாச்சு. இந்த கிளிப் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் போனப்போ வந்து எடுத்த கிளிப்பு. இதுக்கான வீடியோவும் வந்து நான் ஒரு சின்ன vlog வீடியோ மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். பட் அதில் வந்து நான் gift வாங்கியிருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்திருப்பேனே தவிர அந்த gift வந்து என்ன ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்சியிருந்திருக்க மாட்டேன். அன்றைக்கி எடுத்த கிளிப்பு தான் இந்த வீடியோ. இந்த gift வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மேரேஜுக்காக வந்து நான் வாங்கியிருந்தேன். gift நிறையா பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. அண்ட் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டம் இருந்துக்கிட்டு இருந்தது. வுடன் லுக்கில் ஒரு 5 ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி இந்த டிசைன்ஸோடு இருந்தது. இது எனக்கு பார்த்ததுமே வந்து பிடிச்சிருந்தது. சரி ஓகே இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுவும் அன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு வரப்போ ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ gift கவர் பேக் பண்ணி வாங்குறதுக்கு கடையில் கொடுத்து நின்று வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த gift கவர் அந்த விஷ் கார்டு இது எல்லாமே நானே வாங்கிட்டு வந்திருந்தேன். நாமளே வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த gift கவர் வச்சு நல்லா சைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். To the city streets, we began to feel the fire. We rise. ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி லூஸாக இருக்காமல் நல்லா செலோடேப் போட்டு சூப்பராக பேக் பண்ணியாச்சு. அடுத்தது இதுதான் வந்து ஹைலைட்டே. விஷ் கார்டு வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கும்போதே வந்து ஒரு பீஸ் மட்டும் தனியாக வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு சரி ஓகே எதுக்கும் இன்னொன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் இந்த ஒரு லேபிள் மட்டும் நான் எடுத்தேன். அந்த இதில் நேம்லாம் வந்து எழுதிட்டு சரி ஓகே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் பார்ட்டை வந்து நான் தேடுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி என்னடா அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தா கடைசியில் இது வந்து பேப்பர் போல். இந்த கார்டே வந்து வெறும் பேப்பர் கார்டு தான் போல். எனக்கு அது வந்து தெரியாதுன்னா லேபிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி சரி நம்ம பிரித்தோம் அப்படின்னா அது ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம வந்து கவர் மேலே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பிரிக்கிறேன். கடைசியில் பார்த்தா அது வந்து வெறும் பேப்பர் தான் போல். சரி ஓகே நல்ல வேலையாக நம்ம இன்னொரு கார்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார்டு எடுத்து திரும்பவும் நேம் எழுதி கம் வச்சு பின்னாடி ஒட்டி அதை அப்படியே கவரில் ஒட்டிட்டு திரும்பவும் செலோ டேப்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த கார்னரை வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன். Speed to the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us high. ஸோ இப்போ கிஃப்ட்டும் பேக் பண்ணி விஷ் கார்டெலாம் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜ் வந்து மறுநாள் தான் இருந்தது. மறுநாள் காலையிலே வந்து கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி எந்த ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மோஸ்ட்லி இந்த ஷாலாக இருக்கட்டும் இதே சாரீ வியர் பண்ணுறேன்னா சாரியும் சரி முன்னாடியே வந்து ப்ரீப்ளீட் பண்ணி எங்கெல்லாம் வந்து பின் குத்துற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் பார்த்து பின் போட்டு வச்சுருவேன். ஏன்னா ஷாலாக இருந்தாலுமே வந்து கிளம்புற நேரத்துக்கு நம்ம அறக்க பறக்க கிளம்புறோம் அப்படின்னா அந்த சின்ன ஷாலுக்குமே வந்து கரெக்டாக ப்ளீட் எடுக்க முடியாமல் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால் முன்னாடியே வந்து நான் ப்ளீட் எடுத்து பின் குத்தி வச்சுருவேன். அன்றைக்குமே வந்து அதே மாதிரி தான் ஷாலுக்கு வந்து பின் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே அடுத்து தேவையான கம்மல் ஜுவல் இது எல்லாமே பார்த்து அப்படியே எடுத்து ஒரு சைடாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோடய வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on the next video. Bye.